ஹலோ, என்னம்மா? பிரியா, என்னம்மா பண்ற? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாம்மா? நல்லா இருக்கேம்மா, சாப்பிட்டேம்மா. சரிம்மா, உனக்கு ஃபஸ்ட்டும் பொம்பளை பிள்ளையா போச்சு, இன்னொரு பிள்ளை ஆம்பளை பிள்ளையா கொடுக்கணும்னு நான் கடவுளா வேண்டேம்மா. நானே இப்பதான் 3 மாசம், அதுக்குள்ளே எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, உனக்கே தெரியும், உன் ஃப்ரெண்டு வீட்டில் அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி வாழாவட்டியா கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. சரிம்மா, நீ வைம்மா. அம்மா வேற இப்படி சொல்லுது. பிரியா, பிரியா, என்னம்மா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசனையிலே இருக்க? என்னங்கத்த? ஏம்மா, நான் ஜூஸ் போட்டு எடுத்து வந்து பிரியா பிரியான்னு கூப்பிடுறேன், நீ வாட்டுக்கு உட்காந்துருக்க, என்னம்மா விஷயம்? இல்லத்த, அம்மா ஃபோன் போட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்துட்டால, 2வது ஆம்பளை பையன் பிறக்கணும்னு சொன்னாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, என் வீட்டு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருந்துச்சுலத்த, அந்த பிள்ளைக்கு 2மே பொம்பளை பிள்ளைன்னு அவங்க மாமியார் வாழா வெட்டியாக வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்களாத்த. அதை சொன்னதுலேருந்து எனக்கும் அதே யோசனையாகவே இருக்கத்து. அட ஏம்மா, பொம்பளை பிள்ளையா இருந்தா இருந்துட்டு போகுது, 2 பிள்ளை இல்ல 3 பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நீயும் ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு தான், உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தான். உங்க அம்மா பேசுற எதுக்குமா அப்படிலாம் தோணுது? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நம்மளுக்கு அழகான பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ கைக்கு கனமா கொடுத்தா சரித்தாமா. அதை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் உங்க அம்மா சொல்றாங்க, நீ யோசிக்கவே யோசிக்காத. அத்தை நான் இருக்கேன், நான் இருக்க தண்ணி பிள்ளைங்களை வளர்த்து விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க, நான் தான் போட்டு யோசிச்சு மண்டைய குழப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா, அப்பதான் குழந்தையும் நீயும் ஆரோக்கியமா இருக்க முடியும். சரி, இதை சூச குடிமா.